கிறிஸ்து இயேசுவில் எனக்கு அருமையான சகோதரர் சகோதரிகளே, மறைநூல் அறிஞர் விவிலியத்தை நன்றாக படித்தவர், அதன் பொருளை ஆழமாக உணர்ந்தவர். ஆனால் அந்த பரிசேயர், சதுசேயர், மறைநூல் அறிஞர் என்று சொல்லப்படுபவர் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால், வேண்டுமென்றே இயேசுவிடம் இடக்கு முடக்காக கேள்வி கேட்க வேண்டும், அவரிடம் சிக்கலை ஏற்படுத்த வேண்டும், அவர் நம்மிடம் மாட்டிக்கொள்ள வேண்டும் என்று ஒரு அற்ப ஆசை கொண்டவர்களாக இருந்தார்கள். அதில் போன்ற ஒரு நிகழ்வைத்தான் இன்றைய நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். மறைநூல் அறிஞர் கேட்கிறார், முதன்மையான சட்டம் எது? ஏனென்றால் இஸ்ரேல் மக்களுக்கு மோட்சத்திலே நுழைவது என்றால் சட்டத்தை கடைபிடிப்பதாகும். திருச்சட்டத்தை கடைபிடிப்போர் வாழ்வு பெறுவர். ஆகவேதான் அந்த கேள்வியை அவர் கேட்கின்றார். இயேசுவும் சொல்லுகிறார், முதலாவது கட்டளை, உன் கடவுளாகி ஆண்டவரை நீ உன் முழு மனதோடு, முழு ஆன்மாவோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு அன்பு செய்வாயாக. இரண்டாவது, உனக்கு அடுத்திருப்பவரை உன்னை போல் நீ அன்பு செய்வாயாக. இவை இரண்டு தான் மிகப்பெரிய கட்டளைகள். இவற்றை கடைபிடித்தால் நீ நிச்சயமாக வாழ்வு பெறுவாய், நித்திய வாழ்வு பெறுவாய் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த இரண்டு கட்டளைகளை நாம் கடைபிடிப்பதற்கு இந்த தவக்காலம் மிகவே உதவி செய்கிறது. முதலாவது, கடவுள் மீது அன்பு கொள்வது. நாம் பல சமயங்களிலே கடவுளை பற்றி மறந்திருந்தாலும் கூட, ஒருவேளை அதிகமாக அடிக்கடி கோவிலுக்கு வராதவர்களாக இருந்தாலும் கூட, இந்த தவக்காலத்திலே கூடுதலாக கோவிலுக்கு வந்திருக்கின்றோம், தவறாமல் திருப்பலிக்கு வந்திருக்கின்றோம். இந்த மாலை நேரத்திலே சிலுவை பாதை நடக்கும்போது திரளாக நீங்கள் கூடி வந்திருப்பது, திருப்பலியிலே பங்கெடுப்பது நீங்கள் கடவுள் மீது கொண்டுள்ள அன்பை காட்டுகின்றது. இது சரியானது தான், பாராட்டுக்குரியது தான். அது கடவுளுக்கு தெரிகின்றது. அவர் உங்களுக்கு நிறைவான ஆசி அளிப்பார். அதே வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய்வாயாக. மனிதனுக்கு எது எளிது, எல்லாருக்கும் எது எளிது என்று கேட்டால், கடவுளை அன்பு செய்வது எளிது. கடவுளை அன்பு செய்வது எளிது. பூசைக்கு போகிறோமா, போகலாம். கோயிலுக்கு போகிறதா, போகலாம். பாவசித்தனை பண்ணலாமா, பண்ணலாம். நன்மை வாங்கலாமா, வாங்கலாம். அதனால் இப்போ திருயாத்திரை போகலாமா, போயிட்டு வரலாம். வேளாங்கண்ணி போகலாமா, போயிட்டு வரலாம். இதுவே பல காரியங்களை செய்வோம். நமக்கு மனதிலே பட்டதையெல்லாம் செய்து ஆண்டவரை நான் அன்பு செய்கிறேன் என்பதை வெளிப்படுத்தி வாழ்கின்றோம். பவுலடியார் சொன்னார், கண்ணால் காணும் உன் சகோதரனை நீ அன்பு செய்யவில்லை என்றால், கண்ணால் காண முடியாத கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்வது பொய்யாகும். அதை சொல்லும் நீ ஒரு பொய்யன் என்று கூறுகின்றார். ஆகவே கடவுளை அன்பு செய்வது எளிதாக நமக்கு இருக்கின்றது. ஆனால் நான் சொல்வது என்ன என்றால், அடுத்தவனை அன்பு செய்தால்தான், பிறர் அன்பு நம்மிடம் இருந்தால்தான் கடவுளை அன்பு செய்பவராக நாம் மாற முடியும். தவக்காலம் என்பது எப்படிப்பட்ட காலம் என்றால், ஆண்டவருடைய அருளின் காலம், ஆண்டவருடைய இரக்கத்தின் காலம், ஆண்டவருடைய மன்னிப்பின் காலம், ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு புனிதமான காலம், ஆண்டவர் நமக்கு தருகின்ற மனமாற்றத்தின் காலம். எனவே நாம் நம்முடைய வாழ்விலே தேவையான மாற்றங்களை ஆண்டவர் நமக்கு உள்ளத்திலே என்ன உணர்த்துகின்றாரோ அந்த மாற்றங்களை நாம் செயல்படுத்தி மனம் மாற வேண்டும். அதைத்தான் தவக்காலம் நம்மிடம் எடுத்து கூறுகின்றது. உதாரணமாக திருத்தந்தை சொல்கிறார், தவக்காலத்திலே மக்கள்
இறைச்சி சாப்பிடாமல் இருக்கிறார்கள். பலர் 40 நாள்களிலே 40 நாளுமே இறைச்சி உண்ணாமல் மாமிசம் சாப்பிடாமல் இருப்பவர்களும் உண்டு. சில பேர் முக்கியமாக வெள்ளிக்கிழமைகளில் அல்லது ஒரு சில நாட்களில் இறைச்சி உண்ணாமல் இருப்பவர்களும் உண்டு. இது கடவுளுக்காக தவக்காலம் என்பதால் ஒரு தவ முயற்சியாக பலரும் செய்வதை நாம் பார்க்கின்றோம். கோவிலுக்கு வராதவர்கள் கூட நான் முன்பே சொன்னது போல கோவிலுக்கு வருவார்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் பாப்பரசர் கேட்கிறார், இதனால் என்ன பயன்? பெரிய பயன் ஒன்றும் வந்துவிடாது என்று கூறுகின்றார். ஏன் அப்படி சொல்லுகிறார்? நீங்கள் ஆண்டவர் பெயரால் மாமிசம் சாப்பிடாமல் இருக்கிறீர்கள், ஆனால் ஒருவர் ஒருவரோடு குடும்பத்திலே பேசாமல் இருக்கிறீர்கள். கணவன் மனைவியிடமோ மனைவி கணவனிடமோ பேசுவது சில சமயங்களில் இல்லை. பெற்றோர் பிள்ளைகளிடம் பேசுவதில்லை, பிள்ளைகள் பெற்றோரிடம் பேசுவது இல்லை. சிறு பிள்ளைகள் இருந்தால் அவர்களை தாத்தா பாட்டி வீட்டுக்கு செல்ல விடாமல், தாத்தா பாட்டி சந்திக்க விடாமல், அந்த பிள்ளைகளுடைய ஆசைக்கு சமாதி கட்டி அந்த தாத்தா பாட்டியும் பிள்ளைகளை பார்க்க முடியாமல் செய்யும்போது நீங்கள் பிறர் அன்பு செய்வது இல்லை. நான் சொல்லவில்லை, திருத்தந்தையே சொல்லுகிறார். ஆகவே பாப்பரசர் சொல்வது போல நாம் இருக்கக்கூடாது. அவர் விரும்புவது என்ன? இந்த தவமுயற்சிகளை விட மிக முக்கியமானது எது என்றால் வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள். தவக்காலம் என்பது மனமாற்றத்தின் காலம். நாம் நம்மையே மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மிடம் தவறானது எது என்று பார்த்து உணர்ந்து கொள்ள வேண்டும். சிலுவை பாதையிலே 14 ஸ்தலங்கள் செய்தோம். ஒவ்வொரு ஸ்தலத்திலும் சொல்லப்பட்டது இயேசுவின் குரல், இயேசுவின் குரல் என்று. அந்த இயேசுவின் குரலை நாம் உள்ளத்திலே தாங்கி இருப்போம். ஏதோ வாசிப்பவர்கள் வாசித்தார்கள், அல்லது காதிலே வந்து விழுந்தது அல்லது விழாமல் போனது, கவனிக்காமல் கூட இருந்து விட்டேன் என்று சொல்ல வேண்டாம். நான் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளை இயேசுவின் வார்த்தைகளாக மனதில் பதித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் செய்கின்ற தியாகங்கள் பெரிது அல்ல, அதைவிட பெரிது எது என்றால் இந்த தவக்காலத்திலே சமாதானம் செய்து கொள்ளாதவரோடு சமாதானம் செய்து கொள்ளுங்கள் என்பதுதான். ஒரு ஊரிலே ஒரு மாமியார் இருந்தார், பாட்டி, வயதான பாட்டி. அந்த அம்மா தவச காலத்தில் மக்கள் வெள்ளிக்கிழமையில் சிலுவை பெருசாக செஞ்சாலும் இது கரெக்டாக 40 நாளும் தவக்காலத்தில் தவறாமல் சிலுவை பாதை செஞ்சிடும். தனியாகவே செஞ்சுட்டு போயிடும் கோயிலில். சாமியாரும் பல சமயத்தில் கோயிலில் அந்த அம்மா சிலுவை பாதை செய்கிறத பார்த்துருக்கிறாரு. அப்போ ஒரு நாள் ஃபாதர் வந்து அந்த பாட்டியை கூப்பிட்றாரு. பாட்டி, உங்கள்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும் அப்படிங்கிறாரு. பாட்டி சொல்கிறாங்க, சொல்லுங்கள் ஃபாதர், நான் சந்தேகத்துக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ ஃபாதர் கேட்குறாரு, பாட்டி, நீங்கள் சிலுவை பாதை செய்யும்போது 1ஆம் ஸ்தலம், 2ஆம் ஸ்தலம், 3ஆம் ஸ்தலம், 4ஆம் ஸ்தலம், 5ஆம் ஸ்தலம்னு வரிசையாக சொல்லிட்டு போகிறீங்க. இது 6ஆம் ஸ்தலம் வந்தோடனே மாத்திரம் நீங்கள் அங்கே போகிறதில்ல, அதை தாண்டி 7ஆம் ஸ்தலத்துக்கு போயிடுறீங்க. உங்களுக்கு ஏன் 6ஆம் ஸ்தலம் பிடிக்கலையா? என்ன வெறுப்பு உங்களுக்கு, அல்லது அது தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு ஃபாதர் கேட்டார். அப்போது அந்த வயசான பாட்டி சொல்லிச்சு, சாமி, ஏன்னா ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குற, நீ உனக்கு தெரியாதா சாமி? என் மருமக பேர் வெரோனிக்கா. 6ஆம் ஸ்தலத்தில் போனால் வெரோனிக்கா இயேசுவின் முகத்தை துடைக்கின்றாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேரை கேட்டாலே பச்சை நாவியாக இருக்குது, என் வயிறு எரியுது, தலை வெடிச்சிடுற மாதிரி இருக்குது அப்படி என்று சொன்னார்கள். அப்படி நீங்கள் நினச்சி பாருங்க, 40 நாள் சிலுவை பாதை செய்கிறது என்ன பிரயோஜனம்? நீ உன் மருமகளை மன்னிக்க மறுக்கிறாய். என்ன பயன் உனக்கு வந்துவிட போகிறது? ஒன்றும் வராது.
40 நாள் சிலுவை பாதையும் ஒரு வகையில் வேஸ்ட்டு தான். அதுக்கு அந்த மாதிரி செய்யாமலே கூட இருந்திருக்கலாம். அதைத்தான் நம்முடைய திருத்தந்தை சொல்ல விரும்புகிறார். எனவே அன்புக்குரிய மக்களே, இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் சிலுவை பாதைகள் செய்வது, தவக்காலத்தை திரியாத்திரைகள் செல்வது, திருப்பலியிலே பங்கெடுப்பது, அன்னதானங்கள் கொடுப்பது, ஏழைகளுக்கு உதவி செய்வது, தான தர்மங்கள் செய்வது, இவை எல்லாம் எதற்காக? நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய மனதிலே ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். பழைய வாழ்விலிருந்து புதிய வாழ்வுக்கு போக வேண்டும். இந்த 40 நாள் தவக்காலத்தின் வழியாக நாமே ஒரு புது வாழ்வுக்கு, நம்முடைய பழைய பாவங்களுக்கெல்லாம் இறந்து போய் இயேசுவை போல பாஸ்கா வாழ்வுக்கு, உயிர்த்த வாழ்வுக்கு, புதிய வாழ்வுக்கு உயிர்த்தெழவில்லை என்றால் இந்த மன்னக வாழ்வில் விட்டோன மோட்ச வாழ்வில் போய் நுழையிறதுக்கு நமக்கு மனசு வருமா? நம்ம போனால் தான் ஆண்டவர் உள்ள விட்டுருவாரா? ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுபவரெல்லாம் விண்ணரசிலே நுழைய முடியாது. நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே தெரியலையா எங்களுக்கு, உலகத்தில் இருந்தப்போ உங்கள் பேரால் என்னென்னமோ சொன்னோமே, என்னென்னமோ செஞ்சோமே, அந்த செயலை செய்தோம், இதை செய்தோம், அதை சொன்னோம், இதை பேசினோம் என்றெல்லாம். ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் விண்ணரசில் நுழைய முடியாது. நெறி கெட்டவர்களே, நீங்கள் யாரோ எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லக்கூடும், வாய்ப்பு இருக்கிறது. என் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி நடக்கின்றவர் யாரும் விண்ணகத்தில் நுழைவார்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்கின்றோம், சிலுவை பாதையிலே மீண்டும் மீண்டும் கேட்டோம், இயேசுவின் குரலிலே கேட்டோம், இன்று வாசிக்கப்படும் முதல் வாசகத்திலே கேட்டோம், நற்செய்தியிலே கேட்டோம். அவற்றை வாழ்வில் கடைபிடிக்க முயற்சி செய்வோம். தவக்காலம் நான் சொன்னது போல ஆண்டவருடைய மன்னிப்பின் காலம், புது வாழ்வின் காலம். ஆண்டவர் நமக்கு பாஸ்கா விழாவின் போது உயிர்த்த மக்களாய் வாழ்ந்திட அருள் தருவாராக.